Welcome to Ajaya Maths Center. Applications of first derivative in mathematics. Slope, increasing, decreasing, maximum and minimum. அப்போ ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதனுடைய ஸ்லோப் என்ன, எந்த இன்டர்வலில் இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது, எப்படி அதனுடைய மேக்ஸிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, மினிமம் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்லோப். அப்போ ஸ்லோப் அப்படின்னா என்னென்னா இதுதான், ஒரு கேர்வோட அந்த பெண்டிங் எவ்வளவு பெண்ட் ஆகி அந்த கேர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுறது தான் ஸ்லோப் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த கேர்வாக கொடுக்க மாட்டாங்க, நம்மளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. f of x is equal to x squared plus 5. இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் அந்த கேர்வோட ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷனை ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ண வேண்டியதுதான். f dash of x which is equal to x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x, 5 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 0. அப்போ f dash of x இதனுடைய ஆன்சர் என்னன்னா 2x. இப்போ நம்ம ஸ்லோப் வேணும், அப்போ நம்மளுக்கு எக்ஸோட பாயிண்ட் வேணும். அப்போ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருவாங்க, ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ x is equal to 3 ஏதோ ஒரு பாயிண்ட் கொடுக்குறாங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ f dash of 3 which is equal to 2 into 3, ஆன்சர் 6. இதுதான் அந்த கர்வோட ஸ்லோப். அப்போ இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்லோப்பை ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரியில் இருக்கும், 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க, x1, y1, x2, y2, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஸ்லோப் கேட்பாங்க. அப்போ m is equal to y2 minus y1 by x2 minus x1. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஸ்லோப்பை ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு தீட்டா கொடுத்துருவாங்க, தீட்டா is equal to சம்திங் 45 டிகிரி அப்படின்னு தீட்டா கொடுத்துருவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லோப்பு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு tan தீட்டா யூஸ் பண்ணிக்கிறோம். இந்த தீட்டாவில் கொண்டு வந்து 45 டிகிரியை சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். இதே மாதிரி இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோப்போட ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்க்ரீசிங் டிக்ரீசிங். இன்க்ரீசிங் டிக்ரீசிங். அப்போ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ இன்க்ரீஸ் ஆகுது எப்போ டிக்ரீஸ் ஆகுது அதுக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவே ஹெல்ப் பண்ணுது. ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, f of x is equal to x cube plus 4. இந்த ஃபங்க்ஷன் இப்போ நம்ம கிராஃப் வரைஞ்சோம்னா இன்க்ரீஸ் ஆகுதா, அப்வர்டாக போகுதா மேலே, இல்லை டிக்ரீசிங் டவுனாக வருதாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இன்க்ரீஸாக டிக்ரீஸிங்காக அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஜஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணால் போதும். f dash of x which is equal to x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x ஸ்கொயர், 4 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ f dash of x இதனுடைய ஆன்சர் 3x ஸ்கொயர். ரைட். இப்போ இந்த கேர்வை பார்த்தீங்க அப்படின்னா வந்துடக்கூடிய ஆன்சர் f dash of x ஓட ஆன்சர் 3x ஸ்கொயர். அப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஃபங்க்ஷன் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு டிகிரி வந்து ஸ்கொயரில் இருக்குது, ஈவனில் இருக்குது. அப்போ நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, ரியல் நம்பர்லேருந்து என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அது உங்களுக்கு ஆன்சர் பாசிட்டிவாக தான் கிடைக்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும். 0 இல்லைன்னா 0வோட கிரேட்டர் தான் இருக்கும். இதே மாதிரி வேறு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து சம்ம சால்வ் பண்ணலாம்.
அப்போ இதில் வந்து நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னா, நம்ம ஒரு ஆன்சரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம் ஃபங்க்ஷனை, ஒரு ஆன்சர் கிடைக்கும். அது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம், இல்லை லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கலாம். கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன், லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஜீரோ நெகட்டிவ்ல ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா டிக்ரீசிங் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணணும். மேக்ஸிமம் மினிமம் இதுக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் தான் ஹெல்ப் பண்ணுது. ஃபஸ்ட்டு கிராஃபாக பார்த்துருவோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். இப்போ ஒரு கிராஃப் வரைவோம். கரெக்ட். இப்போ எதெல்லாம் மேக்ஸிமம் பாயிண்ட்னு பாருங்க. இது ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட், அதுவும் இதே மாதிரி இதுவும் ஒரு மேக்ஸிமம் பாயிண்ட். மேக்ஸிமம் பாயிண்ட், மேக்ஸிமம் பாயிண்ட். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து ஒரு 4 மேக்ஸிமம் பாயிண்ட் கிடச்சிருக்கு. இந்த மேக்ஸிமத்திலேயே எது மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னா இந்த ஒரு பிளேஸ் தான். அதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேலன்ஸ் உள்ள மேக்ஸிமம்னா லோக்கல் மேக்ஸிமம். இப்போ இதே மாதிரி மினிமம், மினிமம் இந்த பாயிண்ட் மினிமம் பாயிண்ட்டு, அதே மாதிரி இதுவும் மினிமம் பாயிண்ட். இப்போ எல்லா மினிமமுமே கிராஃபில் சேமாக வந்திருக்கு. சப்போஸ் இந்த மினிமத்தை கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி வச்சுக்கிறோம். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் அப்சல்யூட் மினிமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய மினிமம் எல்லாமே லோக்கல் மினிமம். அப்போ இருக்கிறதுலையே ஹைட்டான மேக்ஸிமம் அப்சல்யூட் மேக்ஸிமம், ரொம்ப கீழே லீஸ்டாக இருக்கக்கூடிய மினிமம் அப்சல்யூட் மினிமம், பேலன்ஸ் இருக்கக்கூடிய மேக்ஸிமம்னா லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம். அப்போ இந்த கர்வில் 2 கான்செப்ட் வருது மேக்ஸிமத்தில். அப்சல்யூட் மேக்ஸிமம், அப்சல்யூட் மினிமம், லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் அப்படிங்கிற ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம்னா என்னென்னு பார்த்துருவோம். அதுக்கப்புறம் லோக்கல் மேக்ஸிமம் மினிமம்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்சல்யூட் பார்க்க போகிறோம். அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க, f of x which is equal to 2x cube minus 15x square plus 36x plus 1. சைடில் இன்டர்வலும் கொடுத்துருவாங்க 1,5. இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் நம்மளை ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போ தேர்ஃபோர் சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிடுவோம். f dash of x is equal to x cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 3 ஃப்ரண்டில் வந்துடும். அப்போ 6x ஸ்கொயர்டு. எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2 ஃப்ரண்டில் வந்துடும். அப்போ மைனஸ் 30x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1, அப்போ 36. 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0. அப்போ இதுதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஃபங்க்ஷன். இப்போ அப்சல்யூட் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இந்த f dash of xோட ஆன்சர் இது 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ எல்லாத்துலேயும் காமன் 6 இருக்கும், 6 காமனாக இருக்கும். அதை வெளில எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 which is equal to 0. அப்போ ஃபைனலாக நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கிடைக்கும். இப்போ
இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணி அதனுடைய எக்ஸ் ஆன்சரை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ இதை நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா எக்ஸோட ஆன்சர் 2,3 கிடைக்கும். 2,3 ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே இன்டர்வல் வேறு கொடுத்துருப்பாங்க. 1,5 அப்படிங்கிற இன்டர்வல் வேறு கொடுத்துருப்பாங்க. அதில் 1,5ன்னு ரெண்டு நம்பர் இருக்கும். இப்போ நம்மளுக்கு 2,3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ மொத்தம் டோட்டலாக 4 நம்பர்ஸ் இருக்குது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2,3 1, 5. இப்போ இந்த 4 வேல்யூவையும் f of xல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு கொடுத்துருக்காங்கல்ல ஃபங்க்ஷன், இந்த கிவன் ஃபங்க்ஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு ஹையஸ்ட் ஆன்சர் கிடைக்கும், மேக்ஸிமம் ஆன்சர் கிடைக்கும். அதுதான் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் அந்த ஃபங்க்ஷனில் 1ங்கிற பாயிண்ட்டை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 24 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 29 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம், 28. நெக்ஸ்ட்டு 4 சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஆன்சர் 56. அப்போ இதிலே எது மேக்ஸிமம் அப்படின்னா 56 தான் நம்மளுக்கு மேக்ஸிமம். அப்போ இதுதான் அந்த அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். அப்சல்யூட் மேக்ஸிமம் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா 24. அப்போ அந்த பாயிண்ட் தான் அப்சல்யூட் மினிமம். இப்படி தான் அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம். இதே மாதிரி தான் அதுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று கொடுத்துருவாங்க, லோக்கல் மேக்ஸிமம் ஆர் லோக்கல் மினிமம். சாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துருவோம், f of x which is equal to x cube minus 3x plus 3. இப்போ லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணணும். ஜஸ்ட் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிடுங்க. f dash of x which is equal to x cube டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 3x ஸ்கொயரு. நெக்ஸ்ட் மைனஸ் 3x, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, அப்போ மைனஸ் 3, 3 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த f dash of x ஓட ஆன்சரை 0க்கு கம்பேர் பண்ணணும், ஈக்குவல் பண்ணணும். அப்போ 3 காமனாக வெளில எடுத்துடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 1 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபார்முலா இருக்கும், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸோட ஆன்சர் ப்ளஸ் 1 மைனஸ் 1. ஓகே, 2 ஆன்சர்ஸ் நமக்கு கிடைக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்பர் லைன் ஒன்று ட்ரா பண்ணணும். லோக்கல் மேக்ஸிமம் மினிமம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நம்பர் லைன் மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி. இப்போ நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குல்ல, அந்த ஆன்சரை இங்கே கொண்டு வந்து பிளாட் பண்ணுங்க, -1 +1. ரைட் சைட்லேருந்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு சைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த -1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா -1க்கு லெஃப்ட் சைடு வந்து ப்ளஸ் இருக்கு, ரைட் சைடு மைனஸ் இருக்கு.
அப்போனா லெஃப்ட் சைடு கர்வ் மேலே ஏறுது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இந்த கர்வ் அப்படியே கீழே இறங்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் மீனிங். அது போய் அப்படி வருது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்து மறுபடியும் இது அப்படியே மேலே ஏறும் ப்ளஸ். இப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்கா, அப்போ இது இன்க்ரீஸிங். இங்கிட்ட மைனஸா, இது டிக்ரீஸிங். அகைன் இன்க்ரீஸிங். அப்போ இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த இடம் மேக்சிமம் அப்படின்னு அர்த்தம். அப்போ -1 அப்படிங்கிற அந்த எக்ஸ் வேல்யூவில் அந்த கிவன் கர்வு மேக்சிமமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிக்ரீஸ் ஆகி மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இந்த +1 அப்படிங்கிற அந்த எக்ஸ் வேல்யூவில் அந்த கர்வ் என்னவாக இருக்கும் அப்படின்னா மினிமமாக இருக்கும். இதுதான் லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமம் அப்படின்னு அர்த்தம். இப்படி தான் ஃபைண்ட் பண்ணணும். தேங்க்யூ.